நகரத்தார்களில் 9 கோயில். மாத்தூர் கோயிலில் கும்பாபிஷேகம்னா மாத்தூர் நகரத்தார் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. பைரவன் கோயிலில் கும்பாபிஷேகம்னா பைரவன் கோயில் நகரத்தார் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இரணி கோயில்னா இரணி கோயில் நகரத்தார் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இளையாத்தக்குடியில கும்பாபிஷேகம்னா நகரத்தார்கள் 47,000 புள்ளியும் சந்தோஷப்படுவார்கள். கடைசி காவிரிப்பூம்பட்டினத்தில் ராஜாவுக்கு நகரத்தார்களுக்கும் கொஞ்சம் மனவேற்றுமை. என்ன மனவேற்றுமை தெரியுமா? ராஜாவை விட இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இவங்க வீட்டில் வாசக்கதவு வெள்ளியில் போட்டாங்களாம். ராஜாவும் மந்திரியும் வந்து பார்த்தாங்க. அது என்ன, நம்ம அரண்மனையில் கதவு இரும்பில் போட்டிருக்கு, இங்கே மட்டும் வெள்ளியில் போட்டிருக்கு. மறுநாள் ஒரு சட்டம் போட்டாங்க, காவிரிப்பூம்பட்டினத்தில் இனிமே யாரும் வெள்ளியில் கதவு போடக்கூடாது. ராஜாவுக்கு சந்தோஷம். மறுநாள் காலையில் பார்த்தா இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பூரா தங்கத்தில் கதவு போட்டு விட்டாங்க. இவ்வளவு உண்டு கைத்தை கொடுத்தானா, அந்த கைத்தை கொடுத்து கிணத்துல தண்ணி ஏறேன்னானா. இந்த செட்டியார்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆச்சிமார் கழுத்தில் இருந்த சங்கிலியை பூரா வாங்கி முடிஞ்சு தண்ணி அரைச்சு கொடுத்து விட்டானா. என்னடா, நம்மளை விட பெரிய ஆளா இருக்கிறானே. இந்த பொறாமையினாலதான் இங்க வர்றாப்புல ஆச்சு. பட்டினத்தார் கோவணத்தை கட்டிக்கிட்டு சுடுகாட்டில் படுத்து கிடந்தாராம். அந்த ஊர் ராஜா வந்தானா. செட்டியாரே, எனக்கு கடன் வேணும்னா நீ கொடுப்ப. இப்ப என்ன, நீ சுடுகாட்டில் வந்து இப்படி நவகோடி பொன்னையும் விட்டு விட்டு சன்னியாசிய வந்து படுத்து கிடக்கிறியே, என்னத்தை கண்ட? பட்டினத்தார் சொன்னாராம், நீ நிக்கிற, நான் படுத்து கிடக்கிறேன். ஒரு பக்கம் தொழில், ஒரு பக்கம் செல்வம், ஒரு பக்கம் இந்தியாவிலேயே முதலில் ஒரு தனி மனிதர் பல்கலைக்கழகத்தை கட்டினார். அவர் அண்ணாமலை செட்டியார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் கட்டியது நம்ம இளையாத்தக்குடி கோயில் பட்னசாமியார் பிரிவு. நாற்றசங்கோட்டையில் இருந்த பொழுது மகாராஜா பாண்டிய ராஜா இவங்களுக்கு இளையாத்தங்குடி கோயிலை கொடுத்தார். இந்த கோயிலை கொடுத்தது எப்ப தெரியுமா? 704. இளையாத்தங்குடி கோயில் நகரத்தார்களுக்கு கிபி 704 கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் திருச்சி ஸ்ரீ வளத்தி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஸ்ரீ முத்துமீனா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட். சீட்டின் மதிப்பு ரூபாய் 50,000 முதல் 25 லட்சம் வரை. உலகம்பட்டி லேனா நாராயணன், தலைவர், ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். சவுத் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ், தி லோட்டஸ், CMDA approved plots at Tambaram West Outer Ring Road, Varadarajapuram Toll, starting from 20 lakhs. SLS செட்டியார் பாரம்பரிய அருங்காட்சியகம், என் வைரவன்பட்டி, SLS பழனியப்பன். முருகன் பில்டர்ஸ், சிவில் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ். ஏரியா 850 to 950 ஸ்கொயர் ஃபீட் இன் சென்னை கொளத்தூர். டெல்ஸ் கம்யூனிகேஷன், ரேவதி சவுண்ட் சர்வீஸ், CCTV, செக்யூரிட்டி சிஸ்டம் நெட்வொர்க்கிங், ஆடியோ இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ், VR வீரப்பன். இணைந்து வழங்குவோர் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், சிவம் திருநீரு, KNC டைமண்ட்ஸ். அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, மிகச் சிறப்பாக இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளையாத்தங்குடியைச் சேர்ந்த பெருமக்களே, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கி கொள்ளுகிறேன். நகரத்தார்களில் 9 கோயில். மாத்தூர் கோயிலில் கும்பாபிஷேகம்னா மாத்தூர் நகரத்தார் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. பைரவன் கோயிலில் கும்பாபிஷேகம்னா பைரவன் கோயில் நகரத்தார் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இரணி கோயில்னா இரணி கோயில் நகரத்தார் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இளையாத்தக்குடியில கும்பாபிஷேகம்னா நகரத்தார்கள் 47,000 புள்ளியும் சந்தோஷப்படுவார்கள். ஏன் தெரியுமா? வந்த பொழுது முதல்ல எல்லா நகரத்தார்களும் இருந்த தாய் கோயில், முதற் கோயில் இணையற்ற இளையத்தக்குடி. அத்தனை பேரும் ஒத்துக்கணும். நம்ம ஆரம்பத்தில் நாகநாட்டில் இருந்தோம். நாகநாடு எங்கே இருக்கு?
வங்காள விரிகுடா கடல்ல ஒரு சின்ன தீவு. அந்த காலத்தில் சாதுவன்னு ஒருத்தன் இருந்தான், நாட்டுக்கோட்டை செட்டியார். இந்த சாத்தப்பன் அப்போ சாதுவனா இருந்திருக்கலாம். இந்த சாதுவன் கடலுக்கு ஒரு கப்பல்ல போய் கொண்டு விற்க போனான். என்ன ஆச்சு? கப்பல் கவிழ்ந்து போச்சு. சாதுவன் கரையேறினான். கரையேறின இடம் நாகாலாந்து, நாகத்தீவு. அங்க இருக்கவங்க பூரா நாகர்கள். நாகர்கள்னா மனுஷனை சாப்பிடுறவங்க, நரமாமிசம் சாப்பிடுறவங்க. இவனை பார்த்த உடனே தூக்குனாங்க, தலைவன்கிட்ட கொண்டே கொடுத்தாங்க, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கும்னு. இவன் என்ன தெரியுமா சொன்னான்? நாகாலாண்டில் நாகர் தலைவன் கிட்ட நாகர் மொழியில பேசினான். மலேசியாவுக்கு போறவங்க மலேயன் மொழி கத்துக்கிட்டு பேசுவாங்க. டாக்டர் ஜெயபாலன் ஒருத்தர் வந்திருக்கார், ஈப்போவில் ரொம்ப பெரிய ஆளு, அருணகிரிநாதர் சபைக்கு தலைவர், மலேசிய முருகபக்தி சபைக்கு தலைவர். சிங்கப்பூர் போனா அங்க ஊர்ல மொழியை பேசுவாங்க, நகரத்தார்கள் பழகிக்கிருவாங்க. இந்த சாதுவன் ஒரு செட்டியார்னு சொன்னேன். அவன் எல்லா மொழியும் கத்து வச்சிருக்கான். நாகர் வம்சத்துல இருந்த அந்த ராஜா கிட்ட நாகர் மொழியில பேசியிருக்கான். அந்த நாகர் மொழியில பேசின உடனே அந்த ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம மொழியில எவனோ ஒருத்தன் பேசுறான், நீ உயிர் கொலை பண்றது தப்பு, நரமாமிசம் சாப்பிடுறது தப்பு. அவ்வளவு பேரும் நரமாமிசம் சாப்பிடுறவங்க. இவ்வளவும் சொல்லி இருக்கான். இவன் சொன்னதை கேட்ட உடனே அந்த நாகர தலைவன் சரின்னு ஒத்துக்கிட்டான். அந்த சரின்னு ஒத்துக்கிட்டானா, அந்த ஒத்துக்கிட்டத மணிமேகலையில ஒரு வரி வருது. அந்த வரியில நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய சிறப்பு தெரியுது. மணிமேகலையில என்றவன் உரைத்தலும் எரிவிழி நாகனும் நன்றறி செட்டி நல்லடி வீழ்ந்து. நல்லது சொல்லக்கூடிய செட்டியினுடைய திருவடியில் விழுந்தான். சாதுவனை செட்டிங்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அந்த காலத்தில் செட்டி தான். செட்டி 6 விகுதி பின்னால வந்தது. கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாலதான் செட்டியார். உங்க யசபுரிமானத்தில் எப்படி எழுதுறிய? ராமசாமி செட்டி மகன் அருணாசலன் செட்டி. அந்த காலம் செட்டி தான், 6 விகுதிகள்லாம் கிடையாது. சாதுவன் அப்படி சொல்லி திருத்தனானான். அவன் பண்டாட்டிக்கு ஆதிரைன்னு பேரு. மணிமேகலை முதல்ல ஒரு கையில அமுத சுரபி கிடைச்ச பொழுது முதல்ல அதுல யாரு பிச்சை போடுறது? ஆதிரை பிச்சை போட்டாளாம். இதெல்லாம் நம்ம பூர்வீக சரித்திரம். நாகாலாந்து. அதுக்கப்புறம் அது கடல் கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரத்துக்கு வந்தோம். காஞ்சிபுரத்தில் ஒரு 3000 வருஷத்துக்கு மேல இருந்தோம். 5000 வருஷத்துக்கு முந்தின கதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்தது. ஏன் என்னங்கிறதெல்லாம் அடுத்த கும்பாபிஷேகத்தில் பேசிக்குவோம், நேரம் இல்லை. கடைசி காவிரி பூம்பட்டினத்தில் ராஜாவுக்கும் நகரத்தார்களுக்கும் கொஞ்சம் மனவேற்றுமை. என்ன மனவேற்றுமை தெரியுமா? ராஜாவை விட இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இவங்க வீட்டில் வாசக்கதவு வெள்ளியில போட்டாங்களாம். ராஜாவும் மந்திரியும் வந்து பார்த்தாங்க. அது என்ன, நம்ம அரண்மனையில் கதவு இரும்புல போட்டிருக்கு, இங்கே மட்டும் வெள்ளியில போட்டிருக்கு. மறுநாள் ஒரு சட்டம் போட்டாங்க, காவிரி பூம்பட்டினத்தில் இனிமே யாரும் வெள்ளியில கதவு போடக்கூடாது. ராஜாவுக்கு சந்தோஷம். மறுநாள் காலையில் பார்த்தா இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பூரா தங்கத்தில் கதவு போட்டு விட்டாங்க. ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? இதான் காரணம், பொறாமை. அவனை விட இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இவ்வளவு உண்டு கைத்த கொடுத்தானா, அந்த கைத்த கொடுத்து கிணத்துல தண்ணி ஏறேன்னானா. இந்த செட்டியார்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆட்சிமார் கழுத்தில் இருந்த சங்கிலிய பூரா வாங்கி முடிஞ்சு தண்ணி அரைச்சு கொடுத்து விட்டானா. நம்மளை விட பெரிய ஆளா இருக்கிறானே,
இந்த பொறாமையினால தான் இங்கே வர்றாப்புல ஆச்சு. காவிரிப்பூம்பட்டினத்தில் இருந்து நம்ம இந்த பகுதிக்கு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வந்ததெல்லாம் கிபி 700 ஒட்டி 7ஆம் நூற்றாண்டு முடிகிற நேரம், ஞானசம்பந்தர் அப்பர் காலங்கள் முடிகிற நேரம். வந்த பொழுது நார்த்தாமலையில தங்கினாங்க. அதுக்கு நகரத்தார் மலைன்னு பேர். புதுக்கோட்டை கிட்ட இருக்க அது நகரத்தார் மலை, பின்னால நார்த்தாமலை ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே இருந்து நாற்றசங்கோட்டைக்கு போனாங்க. காவிரிப்பூம்பட்டினத்தில் எப்படி நடுவில் கோயிலை வச்சு சுத்தி வர வீடு இருந்துச்சோ அதே மாதிரி நாற்றசங்கோட்டையை கட்டினாங்க. உவச்சர்களை கொண்டு வந்தாங்க, கோயில் கட்ட ஏற்பாடு பண்ணாங்க. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் உவச்சர், அதனாலே அவரும் நாற்றசங்கோட்டைக்கு வந்து சமாதியானார். நாற்றசங்கோட்டையில் இருந்த பொழுது மகாராஜா பாண்டிய ராஜா இவங்களுக்கு இளையாத்தங்குடி கோயிலை கொடுத்தார். இந்த கோயிலை கொடுத்தது எப்ப தெரியுமா? 704. இளையாத்தங்குடி கோயில் நகரத்தார்களுக்கு கிபி 704 கொடுக்கப்பட்டது. 704 வந்து இதை கொடுத்தார்கள். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா, அப்படி கொடுத்த போது அத்தனை நகரத்தாரு இங்கே தான் இருந்தோம், மறந்துடாதீங்க. அத்தனை பேருக்கு தாய் வீடு இது, இன்னும் சொல்ல போனா பாட்டி வீடு இது. அதனால இளையாத்தக்குடியில கும்பாபிஷேகம்னா அத்தனை நகரத்தார்களுக்கு சந்தோஷம். அப்ப முதல் கோயில் நமக்கு எது? இளையாத்தக்குடி. அதுல பேர்ல சண்டை இருக்கு. இளைய ஆதன்னு ஒருத்தன் இந்த ஊர்ல இருந்திருக்கான். அவன் பெரிய ஆளா இருந்திருக்கான் அந்த காலத்துல. அவன் பேரை வச்சு இளைய ஆதன்குடின்னு போட்டிருக்காங்க. இளைய ஆதன்குடி என்பது இளையாத்தங்குடின்னு ஆயிற்று. பின்னால வந்தவங்க என்ன பண்ணாங்க? தேவர்கள் இளைப்பாரிய இடம் அப்படின்னு புராணத்தில் எழுதினாங்க. இளைப்பாரிய இடம், அதனால இளையாற்றங்குடி. டாக்டர் தமிழண்ணல் அவர்கள் இந்த இளையாத்தங்குடியை சேர்ந்தவர், கழனிவாசல் பிரிவு. அவர் எழுதினார், இளைப்பாடுறதுக்காக வந்திருந்தா அது இளைப்பாற்றங்குடியாய் இருக்கணுமே தவிர இளையாற்றங்குடியாய் இருக்காதே. இளைப்பாற்றங்குடின்னு தானே இருக்கணும். அதனாலே பின்னாலே வந்த புராணக்காரர்கள் கொஞ்சம் தவறுதலாக எழுதிவிட்டார்கள். அப்ப என்ன பேரு? இளையாத்தங்குடி. இளையாத்தக்குடின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நிறைய, நான் அங்கே எல்லாம் போகலை. நான் 3 விஷயம் இன்னைக்கு சொல்லணும். 1 முதல் கோயில், 2 இணையற்ற கோயில், 3 சிற்ப சிறப்புள்ள கோயில். முதல் கோயில் இணையற்ற இளையாத்தங்குடி, அதான் என் தலைப்பு. இப்ப வேகமா போறேன். இணையற்ற கோயில்னு இதுக்கு என்ன பேரு? சார் 9 நகர கோயில்ல இது இணையற்ற கோயிலுங்கிறாங்க. ஏன்? நகரத்தார்கள் 1000 பேர் இருந்தாலும் முதல் மரியாதை யாருக்கு? இளையாத்தக்குடியிலையும் ஒக்கூர் நகரத்தாருக்கு. 47,000 புள்ளியில முதல் மரியாதை ஒக்கூர் நகரத்தாரு. அப்ப இது இணையற்ற கோயில் தானே. அந்த காலத்துல முத்து மீனான்னு ஒரு பொண்ணு, நேமங்கோயிலை சேர்ந்தவள், ஒரு 7-8 வயசு பொண்ணு. ராஜா பார்த்தான், பொண்ணு அழகா இருக்கு, நம்ம வச்சு வளர்க்கலாம்னு எடுத்துக்கிட்டு போனான். அந்த காலத்தில் அப்படி செய்கிறது உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வளர்ப்பதற்காக மகாராஜா எடுத்துக்கிட்டு போயிருக்கார். அதே நேரத்தில் இந்த பொண்ணு அழகா இருக்கு, வளர்ப்பம்னு எடுத்துக்கிட்டு போயிட்டான். நகரத்தார்கள் உடனே கூட்டம் போட்டு விட்டாங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே ராஜா என்ன பண்ணனா, அங்கேருந்து தகவல் கொடுத்தான், உங்க பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போங்க, தப்பு இல்லை. ஆனா நீங்க இந்த மாதிரி பொண்ணு வெளியில யாராவது எடுத்துக்கிட்டு போயிட்டா அந்த பெண்ணை கொலை செய்து விடுவீர்கள் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. நீங்கள் அப்படி செய்தால், அரச கட்டளை, இந்த முத்துமீனா என்ற பெண்ணை நீங்கள் கொலை செய்து விட்டால்
ஒரு தலைக்கு நான் 8 தலை வாங்குவேன், 8000 பொற்காசு அபராதம் வாங்குவேன். பாண்டிய ராஜா இவங்க சரின்னு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்தாங்க, முடிச்சு விட்டாங்க. அந்த காலம் அவ்வளவு கடுமை. சின்ன பொண்ணு முடிச்சு விட்டாங்க. ராஜாவுக்கு 8000 பொன் கொடுக்கணும். நகரத்தார்கள் 8000 பொன் தயார் பண்ணிட்டாங்க. 8 தலை கொடுக்கணும். அந்த காலம் நம்ம 7 தான் மொத்தம். இங்கே இவங்க பிரிவு எத்தனை? 7 பிரிவு. 7 பிரிவுங்கிறது பின்னால. ஆரம்பத்தில் இங்கே வந்தபோது 7 கோயில் தான். எரணி கோயிலும் பிள்ளையார்பட்டியின் பின்னால் பிரிந்தவை. முதல்ல எத்தனை கோயில் இருந்துச்சு? 7 கோயில் தான். 7 கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு ஒருத்தர் நான் போய் தலையை கொடுக்கிறேன். தலையை கொடுக்கறதுன்னு தெரியுமா? மரண தண்டனை எனக்கு வாங்கிக்கிறேன். இப்ப 8வது தலை யாரு கொடுக்கிறது? ஒக்கூர் நகரத்தார் எழுந்தார்கள், 8வது தலை நாங்கள் கொடுக்கிறோம். அப்போ அவங்க ஒரு தலை கூடுதலா கொடுக்கறாங்க. இளையாத்த குடிக்காரங்க ஒரு தலை கொடுத்தா போதும். ஒக்கூருக்காரங்க இப்போ ஒரு தலை கொடுத்ததுனால இவங்க கொடுக்கறது 2 ஆயிருச்சு. 8 பேர் அங்க போய் ராஜாட்ட நின்று நாங்கள் தயார், நீ தயாரான்னா அவன் பயந்து போனான். ஒரு பொண்ணு இறந்ததே பாவம், இதுக்கு எனக்கு எதுக்கு 8 தலை? வேண்டாம், நீங்க போங்க. கும்பிடு போட்டு அனுப்பிச்சு விட்டேன். அன்னைக்கு நகரத்தார்கள் ஒப்புக்கொண்டார்கள். எந்த கோயிலாய் இருந்தாலும், எங்கே மரியாதையாய் இருந்தாலும் ஒரு தலை அதிகமாக கொடுக்க ஒப்புக்கொண்ட இளையாத்தங்குடி ஒக்கூர் நகரத்தாருக்கு முதல் மரியாதை கொடுப்பது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இணையற்ற கோயிலுங்கிறதுக்கு ஒரு 4-5 விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சு விடுறேன். நகரத்தார்கள்ல 63 வரிசையில் வைத்து எண்ணப்படத்தக்கவர் பட்டினத்தார். சரிதானா? காரைக்கால் அம்மையார் எந்த கோயில்னு நமக்கு தெரியாது, ஆனா பட்டினத்தார் எந்த கோயில்னு நமக்கு தெரியும். தெரியுமா இல்லையா? கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. பாடினது பட்டினத்து சுவாமி. பட்டினத்தார் கோவணத்தை கட்டிக்கிட்டு சுடுகாட்டில் படுத்து கிடந்தாராம். அந்த ஊர் ராஜா வந்தானா, செட்டியாரே எனக்கு கடன் வேணும்னா நீ கொடுப்பே. இப்ப என்ன, நீ சுடுகாட்டில் வந்து இப்படி நவகோடி பொன்னையும் விட்டு விட்டு சன்னியாசிய வந்து படுத்து கிடக்கிறியே, என்னத்தை கண்ட? பட்டினத்தார் சொன்னாராம், நீ நிக்கிற, நான் படுத்து கிடக்கிறேன். மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படிப்பட்டவர் பட்டினத்தடிகள், முற்றத்துறந்த பட்டினத்தடிகள். கடைசியில திருவொற்றியூருக்கு போனார். திருவொற்றியூர்ல கையில வச்சிருந்த பேய் கரும்பை கடிச்சு இழுத்தார், இனித்தது. பேய் கரும்பு கசக்கும், இனிச்சுது. எங்கே பேய் கரும்பு இனிக்குமோ அங்கே உனக்கு மோட்சம். ஓ, திருவொற்றியூரில் இனிக்கிறது. சரி. திருவொற்றியூர்ல பிள்ளைகள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பட்டினத்தார் பக்கத்துல போனார். என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கிறீங்களா? சாமி, உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். இந்த குழிக்குள்ள போட்டு மூடுங்க, நான் எந்திரிச்சு வருவேன். குழிக்குள்ள போட்டு மூடுனாங்க, எந்திரிச்சு வந்துட்டாரு. ரொம்ப ஆச்சரியம். ராத்திரி 8 மணி வரைக்கும் விளையாண்டாரு. முடிஞ்சது. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. என்ன, கழுத்தாளம் புதைச்சிட்டு போங்க. பூமியை தோண்டி கழுத்தாளம் புதைச்சி தலை மட்டும் வெளியே தெரியும். அப்படியே தியானம் பண்றார். எல்லா பிள்ளைகளும் போயிடுச்சு. 8:30 மணி. ஒரு பையன் வர்றான். சாமி, என்னடா உனக்கு பசிக்கும் இல்ல, சோறு கொண்டாந்தேன். அந்த பையனை கும்பிடணுமா இல்லையா? சாமி, உனக்கு பசிக்கும் இல்ல, சோறு கொண்டாந்தேன். எங்கடா? இந்த குளுதாடிகளை வச்சிருக்கேன். குளுதாடின்னு செட்டிநாட்டில் ஒரு பானை அந்த காலத்தில் உண்டு, தெரியுமா? கொடுத்தான். 3 கவளம் கொடுறான்னாரு. 3 கவளம் கொடுத்தான். சாப்பிட்டாரு. நீ சாப்பிட்டியா? இல்லை. சாப்பிடு. 3 கவளம். முடிஞ்சுது. என் முன்னால படுத்துக்கோ, உனக்கும் முடிஞ்சு போச்சு. அம்மா, புரியுதா? உனக்கும் முடிஞ்சு போச்சு. குப்பரை படுத்தான். நாளைக்கு காலையில், மறுநாள் காலையில் போறவங்க பார்க்கறாங்க, ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் இருக்கு.
பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலைகள் திருவற்றி ஊர்மேவி வாழ்குமரநாயகா சிறுவரை முழக்கி அருளே சிறியனே நாணவ இருட்பறவை ஓடவே சிறுவரை முழக்கி அருளே. அந்த பட்டினத்து சாமியார் நகரத்தார் இளையாத்தங்குடி பட்னசாமியார் பிரிவை சேர்ந்தவர். இது வேற யாரும் எங்களுக்குன்னு சொல்லிக்க முடியாதுங்க. அதனால தான் பட்டினசாமியார் பிரிவுக்காரர்கள் இந்த இளையாத்தங்குடியிலே ஒரு தனி சிவன் கோயிலை வைத்திருக்கிறார்கள். தெரியுமா? இந்த பின்னால ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதுக்கு என்ன பேரு? ஆத்மநாத சுவாமி கோயில். தெரியுமா? அதுக்கு என்ன பேரு? போய் பார்த்துட்டு போங்க. ஆத்மநாத சுவாமி. அது என்ன ஆத்மநாத சுவாமி? பெரிய கோயில்ல சாமிக்கு என்ன பேரு? கைலாசம். புரியுதா? கைலாயநாதர். கைலாயம் என்பது பின்னாலே கைலாசநாதர் ஆகிவிட்டது. கைலாசம், மவுண்ட் கைலாஷ், சிவபுரம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரு மேற்ற பணிந்து திருவாசக ஈடுபாட்டினாலே சிவபுரமாகிற கைலாசத்து பேரை தங்களுடைய சிவபெருமானுக்கு வைத்து கைலாசநாதர் என்று அழைத்தவர்கள் பட்னசாமியார் பிரிவை சேர்ந்தவர்கள். தனியா கோயில் கட்டின பொழுது அந்த கோயில் சிவபெருமானுக்கு ஆத்மநாதர்னு பேர் வச்சாங்க. ஆத்மநாதர் எங்க உள்ள சிவபெருமான்? ஆவுடையார் கோயில், திருப்பெருந்துறை, மாணிக்கவாசக பெருமான் கட்டிய கோயில். அந்த பேரை கொண்டு வந்து பட்னசாமியார் பிரிவினர் வைத்தார்கள். இந்த பட்னசாமியார் பிரிவிலே இணையற்றவர்கள் ரொம்ப பேர். ஒன்று வேகமா சொல்லிப்படுறேன். சிதம்பரம் நடராஜா கோயில் போயிருக்கீங்கள்ல? இப்ப நேரம் நின்று பார்த்தா நடராஜா, இடது பக்கம் திரும்பினா கோவிந்தராஜா. இப்ப பாக்கிறோமா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால கோவிந்தராஜாவுக்கு நடராஜாவுக்கு நடுவில் ஒரு சுவர் இருந்துச்சு. நீங்க நடராஜாவை கும்பிடலாம், சுத்தி வந்தா தான் கோவிந்தராஜாவை கும்பிடலாம். திடீர்னு ஒரு நாள் அந்த சுவர் இடிஞ்சு போச்சு. யார் இடிச்சான்னு நான் அப்புறம் சொல்றேன், எனக்கு தெரியும், அப்புறம் சொல்றேன். இடிஞ்சு போச்சு. இடிஞ்ச உடனே ஒரு பக்கம் தீட்சிதர்கள், ஒரு பக்கம் ஐயங்கார்கள். சவத்தை வைக்கணும். கோயில் ட்ரஸ்டி ஒரு பெரிய மனுஷன், அவர்கிட்ட வந்தாங்க. சவத்தை திரும்ப வைக்கணும். ஏன்? ஒரே இடத்துல நின்று இந்த பக்கம் நடராஜாவையும் அந்த பக்கம் கோவிந்தராஜாவையும் பார்க்கறது பெரிய புண்ணியம் இல்லையா? அரனுக்கு பெண்பால் அரி. அரன்னா அப்பா, அரின்னா அம்மா. அம்மாவும் அப்பாவும் தானே. சிவபெருமான் அப்பா, பெருமாள் அம்மா, அவ்வளவு தானே. ஒன்னா பார்க்கணும். இல்லை அதெல்லாம் முடியாது, நடுவில் சுவர் வைக்கணும். கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த ட்ரஸ்டி யாரு தெரியுமா? டாக்டர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். பல பேருக்கு தெரியாத செய்திகள், அதுக்காக சொல்றேன். LPKR ராமநாதன் செட்டியார் இதை பக்கம் பக்கமா எழுதியிருக்கார். முடிஞ்சது. மறுநாள் காலையில் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் ஐயாவுக்கு ஒரு தந்தி வருது. தந்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கிறான். அந்த காலத்தில் தந்தி தான் வரும். தந்தி வந்தா பதறிடுவாங்க. தந்தி பேரன்னா யாரு? ராஜா சார் முத்தையா செட்டியாருக்கு மூத்த மகன் குமாரராஜா முத்தையா செட்டியார். உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கிறான். செட்டி நாட்டில் பேரன் பிறந்தா சந்தோஷம். எல்லாரும் மாலையை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருக்கு மாலை போடுறதுக்கு. அண்ணாமலை செட்டியார் சொன்னார், எனக்கு மாலை வேண்டாம், மனசு வருத்தப்படுது. எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை, என்னடா இப்படி சொல்றாரு. பேரம் பிறந்த சந்தோஷத்தை விட நடராஜாவையும் கோவிந்தராஜாவையும் பிரிப்பதற்கு சுவர் வைக்கக்கூடிய துன்பம் எனக்கு அதிகமாகிவிட்டது. கேட்டுட்டு போயிட்டாங்க. அரை மணி நேரம் ஆச்சு. தீட்சிதர்கள் ஐயங்கார்கள் எல்லாரும் மாலை கொண்டுகிட்டு திரும்ப வந்தாங்க. செட்டியார்கிட்ட நிமிர்ந்தாங்க. சுவர் வைக்க வேண்டாம், மாலையை போட்டுக்கிடுங்க. செட்டியார் மாலையை போட்டுக்கிட்டார். கோவிந்தராஜாவையும் நடராஜாவையும் பிரிக்காமல்
சுவர் வைக்காமல் இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் கும்பிடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் டாக்டர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். அவர் இளையாத்தங்குடி பட்னசாமி பிரிவைச் சேர்ந்தவர். நான் அப்பவே என்ன சொன்னேன்? சுவத்தை இடிச்சது யாருன்னு எனக்கு தெரியும்னு சொன்னா, யார் இடிச்சா? பெருமாளும் நடராஜாவும் சேர்ந்து இடிச்சிருக்காங்க. எதுக்குடா இந்த பயலுக பிரிக்கிறாங்க, சைவம் வேறே வைஷ்ணவம் வேறேன்னு? அதுக்காக யார் இடிச்சிருக்கா? நடராஜாவும் கோவிந்தராஜாவும் ராத்திரியோட ராத்திரியா சுவத்தை இடிச்சு விட்டாங்க. தெரிஞ்சுக்குங்க. அடுத்த செய்தி, இந்த கோயில்ல 1939 2 விஷயங்கள் நடந்தன. ஒன்று, ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருக்கு சொந்தமான இடம் என்று நினைக்கிறேன். அதாவது அரசமங்கலம்னு ஒரு கிராமம். இந்த நீடாமங்கலத்துக்கு பக்கத்தில் அரசமங்கலம், கும்பகோணத்துக்கிட்ட நீடாமங்கலம், அரசமங்கலம். அது இளையாத்தக்குடி நகரத்தார்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. எந்த குடும்பம்னு தெரியல. ஒருவேளை அரச குடும்பமாகவே இருக்கலாம். அந்த ஊருக்கு அரசமங்கலம்னு பேர் வச்சிருக்காங்க. அங்கே ஒரு வயல், நகரத்தார்களுடைய வயல். தோண்டுனா ஒரு சிவபெருமான், ஒரு அம்பாள் கிடைச்சிருச்சு. அதை என்ன பண்றது? கொண்டு வந்து இளையாத்தக்குடியில் இங்கே கைலாசநாதர் திருக்கோயிலில் வைத்தார்கள். மங்களேஸ்வரி உடனாகிய அரசமங்கலநாதர். போறபோது பார்க்குறீங்களா கோயிலுக்குள்ள? நாளைக்கு பாருங்க, சந்தோஷம். 1939 ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் தலைவராக இருந்து கும்பாபிஷேகம் ஆன பொழுது வைக்கப்பட்டது அது. அடுத்த விஷயம், காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரநாதர், அம்பாளுக்கு என்ன பேரு? காமாட்சி. காஞ்சிபுரத்தில் எந்த கோயில்லையும் அம்பாள் கிடையாது. காமாட்சி தான் எல்லாம். அத்தனை கோயில் சாமியும் காமாட்சியை சுத்தி வரும். காமாட்சி தான் அம்பாள். ஏன் தெரியுமா? அங்கே கம்பை ஆறு. கம்பை ஆத்திலே காமாட்சி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி கும்பிடுறான். வெள்ளம் வர வச்சார் சிவபெருமான். நம்மளாம் வெள்ளம் வந்தா சிவலிங்க பெருமானை விட்டுட்டு ஓடி போயிடுவான், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு. காமாட்சி என்ன தெரியுமா பண்ணா? சிவலிங்க பெருமானை கட்டி பிடிச்சிட்டான். வெள்ளத்தோட சிவலிங்கம் போனா நானும் போறேன். எப்படி இருக்கு? அழுந்த கட்டி பிடிச்சுட்டான். சிவபெருமான் கெட்டிக்கார ஆளு, பளிச்சின ஆண் வடிவத்தில் வந்து நின்றுட்டாரு. இவளுக்கு வெக்கமா போச்சு. என்னடா ஒரு ஆணை போய் நம்ம கட்டி பிடிச்சி விட்டோமே. ரொம்ப வெக்கமா அப்படி தலையை குனிஞ்சாலாம். சிவபெருமானுடைய மார்பு இருக்குல்ல, அதுல இவருடைய மார்பு பட்டு 2 தழும்பு வந்துருச்சான். அது பூரா விபூதி. பூர விபூதி தானே. மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் சிவபெருமான். இப்ப மார்பு பட்ட உடனே 2 தழும்பு. இந்த கட்டி பிடிச்சாலா, இந்த வளையல் இருக்குல்ல, வளையல் தழும்பு முதுகல, முளை தழும்பும் வளை தழும்பும் கொண்டு சிவபெருமான் நிற்க காமாட்சி வெக்கப்பட்டாளாம். இந்த காலத்தில் வெக்கம்னு ஒன்று உண்டு, உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரிஞ்ச சந்தோஷம்தான். ஒரு பொண்ணு எப்போ ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? கர்ப்பத்தில் இருக்கிற போது, குழந்தை கர்ப்பமாக இருக்கிற போது அழகா இருப்பான். வெக்கப்படுற போது அழகா இருப்பான். பழைய காலம். காமாட்சி வெக்கப்பட்டாளாம். அவளுக்கு பேர் தெரியுமா? அவருக்கு பேரு தழுவ குலைந்த தலைவர். கந்தபுராணம், காஞ்சி புராணம். 1939 மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், காஞ்சி காமகோடி பீடம், இங்க வந்து பார்த்தவர். சுவத்துல புடைப்பு சிற்பமாக இந்த தழுவின தோற்றம் இருந்ததை கண்டுபிடிச்சுட்டார். ராஜா சருக்கு சொல்லிவிட்டார். 1939 கும்பாபிஷேகத்தில் குலையை தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி அபிராமி அந்தாதி அப்படின்னு எழுதி அந்த சிற்பத்தை வெளிப்படுத்தினார்கள். இப்போ அந்த சிற்பத்துக்கு அழகா ஒரு கோபுரம் மாதிரி கட்டி இருக்கிறார்கள். இதையெல்லாம் எழுதியது ஏசி முத்தையா அவர்களுடைய மனைவி தேவகி ஆச்சி அவர்கள்.
1940 நடந்த செய்தி. இந்த கோயில் இன்னும் ஒரு பெருமை, இந்த கோயில் இணையற்ற இளையாத்தக்குடி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இப்ப சொல்ல போறேன். கோடீஸ்வரர்கள், தொழில் அதிபர்கள் அப்படின்னு எடுத்தா ஒரு 50 பக்கத்துக்கு போகும். ஆமாங்க, பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அதிகமாய் உள்ள ஒரே கோயில் இளையாத்தக்குடி கோயில். பட்டியல் போட்டா பெருசா வந்துடும். அது ஏசிஎம்மா இருக்கலாம், எம்ஏ சிட்டியா இருக்கலாம், எம்ஏஎம்மா இருக்கலாம், எம்சிடியா இருக்கலாம், அல்லது சாவனா நம்ம எஸ்எல்என்னா இருக்கலாம். எத்தனை கோயில், காரைக்குடி, பள்ளத்தூர், ஏஎம்எம் ஆக அந்த விலாசம் போட்டா அது பெரிய பட்டியலாயிரும். நான் அதுகிட்ட போகலை. ஒரு பக்கம் தொழில், ஒரு பக்கம் செல்வம், ஒரு பக்கம் இந்தியாவிலேயே முதலில் ஒரு தனி மனிதர் பல்கலைக்கழகத்தை கட்டினார். அவர் அண்ணாமலை செட்டியார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் கட்டியது நம்ம இளையாத்தக்குடி கோயில் பட்னசாமியார் பிரிவு. இருங்க, முக்கியமான செய்தி சொல்லிட்டு முடிச்சுடுறேன். காஞ்சிபுரத்தில் 65வது பட்டம் மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள். பல ஊர் போனார். சித்தர்கள் சமாதி ஆகணும்னா அதுக்கு இடம் தேடி வருவார்கள். எல்லா இடத்திலையும் சமாதியாக மாட்டார்கள். நீங்க கூப்பிட்டா அதுக்காக வந்து சமாதியாக மாட்டார்கள். கட்டிக்குளம் மாயாண்டி சாமின்னு மதுரையில் இருந்த பெருஞ்சித்தர். நாற்றசங்கோட்டை ஆட்சி அவர்கிட்ட வந்து, சாமி நீங்க சமாதி ஆகிற பொழுது எங்க நாற்றசங்கோட்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்டது. சாமி சிரிச்சார். இல்லை, நான் சமாதி ஆகிற ஊருக்கு வந்து சமாதி ஆகிற அன்னைக்கு நீ விளக்கு போடு அப்படின்னுட்டு மதுரையில் சமாதி ஆயிட்டார். மதுரையில் திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் திருக்கூடல் மலை, அங்கே கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் சமாதி. அவர் குரு பூஜை அன்னைக்கு இன்னைக்கும் நாற்றசங்கோட்டை ஆட்சி அந்த குடும்பத்தார் வந்து இன்னைக்கும் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கேட்டதுக்காக சித்தர்கள் நம்ம ஊருக்கு வரமாட்டார்கள். மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பரமஞானி. இங்க வந்து பல ஆண்டுகள் இருந்தார். இங்கேயே சமாதி ஆயிட்டார். யாருக்கும் கிடைக்கல. நகரக்கோயில் 9ல் எங்கேயுமே இது கிடையாது. இளையாத்தங்குடிக்கு வந்தார். இது சித்தர்கள் வாழக்கூடிய பூமி. இங்கேயே சமாதி ஆயிட்டார். பின்னாலே காஞ்சி மகா பெரியவர், அந்த சமாதி கோயில் இங்கே இருக்கு, பார்த்துட்டு போங்க. காஞ்சி மகா பெரியவர் 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இங்கே வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இருந்தார். எங்கேயும் அவ்வளவு காலம் இருக்கல. எல்லாரும் யோசிச்சாங்க, ஒருவேளை சாமியும் இங்கேயே அடங்கலாம்னு நினைக்கிறாரோ அப்படின்னு கூட சில பேர் சொன்னார்கள். இல்லை, 3 வருஷம் இங்கே இருந்தார். வித்வத் சதஸ் நடத்தினார். நான் அப்போ இங்கே வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் சாமி இங்கே இருந்து கிளம்பி போயிட்டார். இந்த இடத்துல வந்து சாதுக்கள் ஞானிகள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி பெருமை வேற எங்கேயும் கிடையாது. இந்த எதிர்த்தாப்புல ஒரு ஊரணி இருக்கு, பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தெரியுமா? பிரளய ஊரணி. ஒக்கூர் நகரத்தார்களுக்கு சொந்தமானது பிரளய ஊரணி. எவ்வளவு தண்ணி கிடக்கு! ஊரணிக்குள்ள ஊரணி, ஊரணிக்குள்ள ஊரணி, 7-8 ஊரணி உள்ள இருக்கும் போல இருக்கு. என்ன அழகா இருக்கு! எனக்கு முந்தி வந்த பொழுது மழை பெய்யல, இப்ப மழை பெஞ்சு எல்லா ஊர்நிலையும் தண்ணி கிடக்கு. பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. 7 பிள்ளையார் கோயில், 7 ஊரணி, எங்கேயும் கிடையாது. மொத்தம் இங்க 10 கோயில் இருக்கு, தெரியுமா? ஒரு பக்கம் ஆத்மநாத சுவாமி, ஒரு பக்கம் கைலாசநாதர், பின்னாலே ஒரு பெருமாள், சரிதானா? கழனிவாசல் அவர்களுடைய வழிபடு பெருமாள். அவருக்கு என்ன பேரு? ஆமா ஆமா, ஆதிகேசவ பெருமாள். அந்த பெருமாள் கோயிலுக்குள்ள போங்க, 10 அவதாரமும் அற்புதமா இருக்கு. மேல காந்தி இருக்கார், பாருங்க பாருங்க, காந்தி சிலை இருக்கு, மேல பார்க்கணும். எத்தனை இந்த நகரத்தார்கள் இந்த கோயிலை தன்னுடைய கண்ணாக கொண்டு வழிபடுகிறார்கள். இணையற்ற கோயிலுங்கிறதுக்கு திருவாசகம் படிச்சிருக்கீங்கள்ல? திருவாசகம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு.
658 பாட்டையும் தங்க ஏட்டில் எழுதி ஒரு நட்டன் போல்ட் போட்டு வீட்டில் ஒரு செட்டியார் பூஜை பண்ணினார். தங்க ஏடு 658 பாட்டு, இவ்வளவு ஏடு. என் கையை பார்த்தீங்களா? இவ்வளவு ஏடு. நான் அந்த ஏட்டை பார்த்தேன், எடுத்து பார்த்தேன். இந்த செட்டியாருடைய பேரன் சாந்தியில பார்த்தேன். அருமையா இருக்கு, ஒரு தப்பு கிடையாது. தங்கத்தில் ஏடு பண்ணி வச்சு திருவாசகத்துக்கு வழிபாடு செய்து இன்னைக்கு அந்த வீட்டில் தங்க திருவாசக ஏடு வழிபாட்டில் இருக்கிறது. அவர் தேவகோட்டை தீனாராமண்ணமானா திண்ணப்ப செட்டியார். அவருடைய பேரன் இப்பொழுது முழு முயற்சி எடுத்து இந்த கும்பாபிஷேகத்தில் எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டு ஒரு ஓரத்தில் தெரியாதது போல நடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்தார் இன்னைக்கு அவங்க பெருமருதூர் சரிதானா? அதாவது நம்ம இளையாத்த குடியிலே பெருமருதூர் உடையார். ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. நகரத்தார்களுடைய 9 கோயில்களில் உடம்புல 9 வாசல் இருக்குல்ல, கண்ணுக்கு சமமானது இளையாத்த குடி. மறந்துடாதீங்க. கண் தானே முக்கியம். கண்ணே வேண்டும் என்னன்னு நீய கடவேன். அதனால தான் இந்த இளையாத்த குடின்னு சொன்னா அத்தனை நகரத்தார்களுக்கும் மகிழ்ச்சியில் எல்லோருக்கும் நித்திய கல்யாணி. அவ யாரு உங்களுக்கு தெரியுமா? பர்மாவில் நித்திய கல்யாணி பேரில் கடை வச்சு வியாபாரம் பண்ணி அந்த பணத்தை கொண்டாந்து கோயில் திருப்பணி செய்தார்கள் இளையாத்தக்குடி நகரத்தார்கள். எத்தனையோ செய்திகள் நான் நினப்புக்கு வர்றதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொன்னேன். இந்த வாய்ப்பு கொடுத்த இளையாத்தக்குடி நகரத்தார்கள் ஒவ்வொருவருடைய திருவடியையும் வணங்கி அவர்களுக்கு பல்லாண்டு பாடி இதை கேட்ட பெருமக்கள் அனைவருக்கும் பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி கும்பாபிஷேகத்தை பார்க்கிற பொழுது அத்தனை பேரும் இது நம்ம தாய் கோயில். ஒரு காலத்திலே நம்ம முன்னோர்கள் இங்கேதான் வந்திருந்தார்கள் என்று அந்த பெருமானை வழிபட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய பெருமக்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.